ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கிடச்சிது. மார்னிங் ஒரு 7:15 இருக்கும். திடீர்னு என்னோடய ஸ்டூடெண்ட்டாவோ திவ்யா கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு மிஸ் கொஞ்சம் வெளியில் வாங்கலேன் அப்படின்னு சொன்னால். என்னம்மா அப்படின்னா, கொஞ்சம் வெளியில் வாங்கலேன் வீட்டை விட்டு, ஸ்கூல் கிளம்பல நீங்கள் இன்னும் அப்படின்னா. 7:30 தான் ஆகுது, இனிமேல் தான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் அவளோட கசின்ஸ் வந்து ஒரு பார்சலையும் முல்லைப்பூவையும் கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்த்டே. நேற்று நைட்டே அவள் எனக்கு விஷ் பண்ணிட்டா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணால் 12 o'clock வந்து விஷ் பண்ணா. அண்ட் நிறைய ஸ்டேட்டஸ் வச்சுருந்தா. அவள் வந்து என்னோட 9th 10th 11th என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக படித்தவள். இப்போ அவளுக்கு மேரேஜே ஆகிடுச்சு. ஸோ காலையில் சர்ப்ரைஸாக இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு வந்து அந்த பாக்ஸை திறந்தேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் என் கண்ணில் அவ்வளோ தண்ணி வந்தது. நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் அது. இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படிங்கிறத வந்து அவள் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணி இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு வியாழக்கிழமை, அதுவுமா இப்படி காலையில் 7:30 மணிக்கு லக்ஷ்மி குபேரர், அதுவும் பச்சை கலரில். உங்களுக்கு தெரியும், குபேரரை வழிபடுற அத்தனை பேருக்கும் தெரியும், பச்சை கலர் குங்குமம் தான் கொடுப்பாங்க, பச்சை கலரில் கயிறு தான் கொடுப்பாங்க. அப்படியே அதுவும் ஷாம் வர வீட்டில் இருந்தானா அழகாக வந்து அந்த வீடியோ எடுத்தான். அந்த முல்லைப்பூ அப்படியே அந்த சேர் மேலே அதை வச்சு அவருக்கு அப்படியே எனக்கு எக்ஸைட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் திவ்யா. அவளை நான் சூப்பரான ஒரு பேரில் கூப்பிடுவேன். அந்த ஒரு பேர் சொல்லி என்னால் நான் இங்கே சொல்ல முடியல. அவள் என்றைக்குமே என்னோடய செல்ல பொண்ணு. அவள் வந்து ரொம்ப பிளஸ்டாக ரொம்ப நல்லா இருக்கணும். அவ்வளோ மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது இது வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட். என்னோட க்ளோஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து மல்லிப்பூ விரும்புவேன்னு சொல்லிட்டு. நான் பூ வைக்கிறேன் அப்படின்னா மல்லிப்பூ மட்டும்தான். அதுவும் குண்டாக இருந்ததுங்க. இந்த மல்லிப்பூ வந்து நேற்றே எனக்கு வந்துருந்தது. ஸோ அதை நான் நேற்று வச்சுக்கணும்னு பார்த்தேன். நான் இன்றைக்கி தான் நான் இந்த மல்லிப்பூ வந்து வச்சுட்டு போயிருந்தேன். ரோஸ் நடுவில் இருந்தது, பட் எனக்கு மல்லிப்பூ ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த மல்லிப்பூவும் வச்சுட்டு இன்றைக்கி என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனை நான் காலையிலேயே லக்ஷ்மி குபேர பாபா மல்லிப்பூவோட செலிப்ரேட் பண்ணிட்டேன். வேறு என்ன கிஃப்டெல்லாம் வந்ததுன்றதை அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.